தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, நம்ம தங்கமயில் தோட்டத்தில் நம்ம நேப்பியர் பீல் நட்டிருந்தோம் மாட்டுக்கு. அது சரியாக முளைக்கல. ஏற்கனவே இருந்ததை மட்டும் நாங்கள் பழுது பார்த்து நட்டோம். அதுவும் பத்தலை அப்படின்றதுனால நிறைய இடத்துல முளைக்கவே இல்லை, காலியாகவே இருக்குது. அதனால் மறுபடியும் வேற ஒருத்தவங்க கிட்ட நேப்பியர் பீல் கட்டை வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு கணுவாக வச்சு நறுக்கி நம்ம நட போகிறோம். இப்போது நேற்றே நறுக்கிட்டோம். தண்ணி பாசி அப்படியே நட்டோம் அப்படின்னா அது முளைக்க மாட்டேங்குது. அதனால தண்ணிலாம் இழுத்ததுக்கு அப்புறமா நடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாய்ச்சி அப்படியே விட்டுருக்கோம். நடுறதுக்காக இதை மேலேயும் கீழையும் மாற்றி வைக்கக்கூடாது இல்லையா? அதனால சரியாக அதை அடுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா அடியும் முனையும் திருப்பி வச்சுட்டேன். பாருங்க, இதில் பாருங்களேன், கரும்பில் வந்து குட்டியாக இருக்கும் கணுவு, ஆனால் இதில் அப்படி இல்லை, சோளை மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு. இதனால தான் சோளை உரிக்கும் போது எல்லாரும் அதை உடச்சிட்டாங்களான்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை கட்டை, 1 2 3 4 5 6 ஒரு 6 கட்டை கிட்ட ஒன்றுமே முளைக்கல. அதனால ஒரு அண்ணன் கூட நிறைய இங்கே வச்சுட்டோம். மீதி எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு அதை அவங்க எப்படி சொருவுறாங்க பாருங்கள். படுக்க வச்சு நட்டோம் அப்படின்னா முளைக்க மாட்டேங்குது. மண் சரியில்லையா இல்லை கட்டை சரியில்லையான்னு தெரியல. அதனால இப்போது சொருகி நட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா, நம்ம தோட்டத்தில் நாங்கள் முள்ளங்கி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். நட்டது நான் தான், அதனால தான் அது சரியாக முளைக்கல. ஏன்னா எனக்கு நட தெரியாது. நான் ரொம்ப ஆழமாக நட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. எங்கேயோ 1 2 தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து நான் நடவே இல்லை. சும்மா இப்படி தூவி விட்டுட்டு கையால் இப்படி தட்டிட்டு தண்ணி மட்டும் தெளித்து விட்டேன். இதில் பார்த்தீங்களா முள்ளங்கி தெரியுது. செடிலாம் ஒரே ஓட்டையாக இருக்குல்ல இலை. ஏன்னா நம்ம அதுக்கு எந்த ஒரு மருந்துமே அடிக்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. உறவுகளோடு உரையாட மீண்டும் சந்திப்போம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.